எவனோ ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தினா போய் கையை உடச்சிடணும். அவனை சொல்லி பார்த்தான், கேட்கல. பேசி பார்த்தான், மதிக்கலை. ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து சொன்னால் இவனுக்கு மண்டையில் யாராவது அடிச்சு உடச்சிட வேண்டியதான். ஏன்னா அவனு என்ன பொறுக்கிம்பாங்க, ரவுடிம்பாங்க. ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் போய் சும்மா போய் கோவப்படுறேன். ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் பாதிப்படைய வைக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் அப்படியே குரூரமாக மாறிடுவீங்க. அந்த கதையை சொல்லும்போது நான் ஜி கிட்ட சொன்னேன், ஜி நீங்கள் வந்து உங்களை ஒருத்தன் ரோட்டில் திட்டினான்னா நீங்கள் தாங்கிடுவீங்க, ஆனால் கார்த்தி ஒருத்தன் திட்டினா உங்களை தாங்க முடியாது. வர கேட்ட விழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி வெட்டி குத்தி இங்கேருந்து புட்டிச்சு ஜீப் எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் வீட்டுக்குள்ளே அந்த வெறியோட வந்து 5 மணி நேரம் கதை சொல்லி அப்படி டேரக்ட் விடுங்க போதும்னாரு. என்ன ஆக்சுவலாக அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு 2 ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டேரக்டர் உள்ள வந்துட்டார். அதனால நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார், நான் டேரக்டர் வேலை செய்கிறாரா சார்? ரத்னம் யாரு? ஹரியோட இன்னொரு ரெப்ளிகாவா இல்லை சொசைட்டியில் ரத்னம் யாரு? ரிப்ளிகாலாம் என்னோட ரிப்ளிகாலாம் அப்படி கிடையாது. நான் யோசிக்கிற கேரக்டர் தான். நமக்கு வந்து ஒரு திடீர்னு ரோட்டில் ஒரு விஷயம் வரும்போது போய் அடிக்கணும்னு தோணும் தெரியுமா, அதை நம்ம செய்ய முடியாது. யாருமே அதை செய்ய வேணாம். அதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நம்ம செஞ்சு அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பில் வந்து அந்த ஹீரோக்கு ஒரு கேரக்டரைசேஷன், அது நம்ம கோவத்தை அந்த ஹீரோ மேலே ஏற்றி அவங்க மூலமாக நம்ம சாதிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அது எண்ட் ஆஃப் த ஃபைட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. உன்னை இந்த மாதிரி தப்பு பண்ணவன நல்லா நொறுக்கி எடுத்தோண்டா அப்படின்னு வெட்டி அடிக்கணும் அப்படின்னு அந்த கோவத்தில் தான் சொல்கிறேன். நீ வந்து இருக்கிறது 20 அடி ரோடு, வண்டியோட அகலம் வந்து 6 அடி, ஆனால் பார்க்கிங் எதிர்த்து 8 அடி தேவை. இந்த பக்கம் ஒரு 1.25 அடி வேணும், அந்த பக்கம் 1 அடி வேணும், இதெல்லாம் சேர்த்தா 8 அடி. 8 to 16 அடி போச்சுன்னா நடுவில் 4 அடிக்கு பைக் தான் போக முடியும். ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போனேன். இப்படி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து துணியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு. இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுடுறாங்க. வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல. இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த திமிரு பிடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியான இருக்க கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கடந்து போயிடுறாங்க. நம்ம ரத்னம் என்ன பண்ணுறான், கோவத்தில் சொல்லி பார்த்தான், கேட்கல. பேசி பார்த்தான், மதிக்கலை. நைட்டை மொத்த வண்டியை அடிச்சு உடச்சிட்டான். என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண தானே 15 நாள் உள்ளே போகிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டர். ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து சொன்னால் இவனுக்கு மண்டையில் ஏறாது, அடிச்சு உடச்சிட வேண்டியதான். எவனோ ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தினா போய் கையை உடச்சிடணும் அவனை. அதுக்கப்புறம் நம்மளை பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அவனு என்ன பொறுக்கிம்பாங்க, ரவுடிம்பாங்க, போலீஸில் வச்சு உதைப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் போய் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்க ஆள் கிடையாது. அவனுங்கெல்லாம் கையை உடச்சாங்கன்னா அதெல்லாம் திருந்தி கோவப்படுற ஆள். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு கோவப்பட்டு வந்து அவன் ஒரு எந்தெந்த பிரச்சனையை டீல் பண்ண. தாமிரபரணி, பூஜை, ரத்னம் 8 வருஷ கேப். ஸோ விஷால்கிட்ட நீங்க பார்த்த டிரான்சிஷன், அதே மாதிரி ஹரியோட டிராவல் இந்த 3 படத்துல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? என் சைடெலாம் எனக்கு ஒரு பெரிய சேஞ்செல்லாம் எனக்கு தெரியல. அதே வேலையாக அதே இதை நான் வந்து கடமைன்னு பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்ச் இருக்காது. நான் என்னோடய படங்கள் நல்லா இன்றைக்கி அப்டேட்டடாக ஏதாவது பண்ணுறோமான்னு தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது கதை அமையுதா, அந்த கதையில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ண முடிஞ்சிருதா, நல்ல வசனங்கள் எழுதிட முடியுதா, ஏதாவது அப்டேட்ஸ் இருக்காப்பா, ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா படத்தில், இது மாதிரி தான் நம்ம. அவ்வளோதானே தவிர பெரிய சேஞ்ச் என்கிட்ட கிடையாது. விஷால்கிட்டையும் ரொம்பலாம் சேஞ்ச் கிடையாது. அவர் எப்போதுமே வந்து கூல் ஹீரோ தான். அவர் நல்லா ஜாலியாக வந்து வேலை செஞ்சுட்டு போகிறவர். ரொம்ப வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு அப்புறம் ஒரு 2 ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டேரக்டர் உள்ள வந்துட்டார். அதனால் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அதை நான் பேசிப்பேன், அவர்கிட்டே சொல்லுவேன், நான் டைரக்டர் வேலை செய்கிறாரா, ஓகே பட் நல்லா இருக்கும் கேள்வி, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அது வந்து முன்னாடி அது கூட கேட்க மாட்டேன். ஏன்னா அது முதலே வந்து கதை கேட்கும்போதே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுருவார். அதோட அவர் வந்து ரோட்டில் டைரக்டர் டோப் படிச்சுட்டு அவர் பாட்டு கூலாக வந்து ஆக்ஷன்னா தான் அவர் சீரியஸாகவே ஆவார். அது வரைக்கும் சாதாரணமாக கேஷுவலாக தான் நின்றுருப்பார் அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் அந்த சேஞ்ச் இருந்துச்சு. மற்றபடி கேரக்டராக அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான், எல்லாரையும் மதிக்கிறவர், எல்லாரும் ரெஸ்பெக்டாக பிஹேவ் பண்ணுறவர். ஸோ ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஜானர் இருக்குது, ஆக்ஷன், ஃபேமிலி, சென்டிமெண்ட், எமோஷன். ஆனால் உங்கள் படத்தில் எல்லா படத்துலையுமே ஆக்ஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஃபேமிலிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒன்று உங்கள் கையில் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருந்த பணம் தான். ஆனால் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டானா அவனை அப்படியே கொடூரமாக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் பாதிப்படைய வைக்கணும்னு நினச்சான்னா நீங்கள் அப்படியே கொடூரமாக மாறிடுவீங்க. இதுதான். இப்போ நான் ஒரு போலீஸ் படம் எடுத்தாலும் அவன் குடும்பத்து மேலே கை வைக்கணும்னு நினைக்கும் போது அவன் வந்து தீயாக மாறுறான். மற்ற ஆக்ஷன்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுற லெவலில் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சிங்கம் 2ன்னு வச்சுக்கோங்க. சிங்கம் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடும் மிஸ்டர் தியாகண்ணன் மூலமாக. இப்போது அவரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னா,
மோனை இவனு எவனும் திரும்பியே போயிடக்கூடாதுன்னு ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு போலீஸ்காரன் குடும்பத்து மேலே கை வச்சா அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து உதவுடும், எந்த அளவுக்கு ரத்த கலரியாக மாறும் அப்படின்னு எவனுக்கு அந்த அந்த தைரியம் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு அதிகாரியை வந்து மடக்கணும்னா அவன் குடும்பத்து மேலே கை வச்சிடலான்ற அந்த விஷயம் மட்டும் எவனுக்கும் தோணிடக்கூடாது. அப்புறம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் யாரும் வேலை செய்ய முடியாது, எந்த அதிகாரியும் வேலை செய்ய முடியாது. அதிகாரியை வந்து ஆப்போசிட் பண்ணால் அது எந்த பண்ணுமோ ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணிக்கணும். அவன் குடும்பம்ன்றது தனி. அப்படி ரிவர்ஸில் அப்போ அந்த அதிகாரி வந்து தப்பு பண்ணவனை உண்டு, தப்பு பண்ணவன் பிள்ளையும் பொண்டாட்டிக்கிட்ட போய் வம்பு பண்ணாலோ இல்லை அவங்க மேலே போய் ஒரு கேஸை போட்டாலும் என்ன வருது, அதை இவங்களும் செய்யக்கூடாது, இதை அவங்களும் செய்யக்கூடாது. ஒரு எத்திக்ஸு அதை தாண்டி அவனை உள்ளே வர பார்ப்பானுங்க. அப்போ கன்னை உடைச்சிட்டு, ஏன்னா அதை சரண்டர் பண்ணால் தான் நான் கத்தியை கையில் எடுக்க முடியும். அது கையில் தான் நான் கன்னை வச்சு தான் சுட முடியும். ஏன் அதை யூஸ் பண்ணாமல் நீ கத்தி எடுத்து நீ கேட்டக்கூடாது. ஸோ முதல்ல அவராகவே ஒரு டேபிளை அடித்து அதே ஒன்று சின்னதாக உடச்சி விட்டு இதை கொண்டு போய் ஆர்மரியில் போய் சரண்டர் பண்ணிவிடு. ஸோ எ போலீஸ் மேன் வித் ஃபேமிலி வித்தவுட் வெப்பன் அப்படின்ற மாதிரி நிற்பார். அது எதுக்குன்னா அந்த வெறி. அந்த கதையை சொல்லும்போது நான் ஜிக்கிட்ட சொன்னேன், ஜி நீ வந்து உங்களை ஒருத்தர் ரோட்டில் திட்டினான்னா நீங்கள் தாங்கிடுங்க, ஆனால் தம்பியை திட்டினான்னு வச்சுக்கோங்க, கார்த்தி ஒருத்தன் திட்டினான்னு உங்களால் தாங்க முடியாது. அது மாதிரி தான் இதான் மூடு இந்த சீனுக்கு. உங்களை எத்தனையோ பேர் அடிக்க தான் வருவான். ஏன்னா நீங்கள் போலீஸ்னாலே ஒரு 10 எதிரி இருந்துட்டு தான் இருப்பான். அதான் நீங்கள் ஜாலியாக தான் போயிட்டுருப்பீங்க டெய்லி. தட்ஸ் எவ்ரிடேஸ் ப்ராப்ளம். ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒருத்தன் கணக்கு பண்ணுறான்னா அது எவ்ரிடே ப்ராப்ளம் கிடையாது. அது எவர் ஒன்ஸ் ப்ராப்ளம். அது வரவே கூடாது ப்ராப்ளம். அது முடிச்சிடணும்னு நினைப்பீங்க. இதான் அது முடியாது. அந்த கதை சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். சார் சார் புரியுது சார், இல்லை நான் சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் தொண்டை தண்ணி வாங்கிட்டு அந்த ஏன்னா நான் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் வர்றதுனால அதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் கதை சொல்லி அப்படி டயர்டு விடுங்க போதும்னாரு என்ன ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி எனக்கு அதை சொல்லி முடிச்சிடணும்னு சொல்லி அப்படி வர கேட்டை விழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கி வெட்டி குத்தி இங்கேருந்து புட்டிச்சு ஜீப் எடுத்துகிட்டு வந்து தங்கராஜ் வீட்டுக்குள்ளே அந்த வெறியோட வந்து போடா போய் எல்லாத்தையும் போய் இது பண்ணிக்கோ அப்படின்னு அந்த அந்த சவால் விடுறதுல அந்த அவனை வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறது. போலீஸ்காரன் குடும்பம் மேலே கை வச்சா நான் ஒன்று அங்கே வச்சு காட்டியிருக்கேன், எல்லாம் பாரு இனிமேல் எவனும் வந்து பக்கத்தில் வந்துட மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த வெறியை கொப்பளிச்சிருப்பாரு. ஸோ இது எங்கேருந்து வருது பாருங்களேன். எவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் சொன்ன ஆக்ஷன் படம் வந்து குடும்பத்துக்குள்ளே இருந்தால் அந்த அவ்வளோ பெரிய ஆக்ஷனாக மாறுது. இல்லாட்டி ஒரு போலீஸ் ஆக்டிவிட்டியாக லத்தி சார்ஜ் இல்லைன்னா முட்டிக்கு கீழே வந்து சுடுறது, அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண இப்படி தான் இருக்கும். அவர் டேனியை கூட அப்படி அடிக்கல. ஏன்னா ஏதோ ஒன்று இந்தியன் போலீஸை பற்றி தப்பாக பேசலாம்னு சொல்லி சட்டையை பிடிச்சி 2 அறை விட்டு சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவார். ஆனால் தான் குடும்பத்தை அட்டாக் பண்ணின்னு வந்தோடனே பர்சனலைஸ் ஆனோடனே அந்த வெறி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான். சார் இப்போ சமீபத்தில் ரத்னமோட ப்ரெஸ் மீட்டில் அந்த ட்ரெய்லர் பற்றின ஒரு விமர்சனம் வந்த போது நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து கோவப்பட்டதா ஒரு சாராதால் பார்க்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கோவம்லாம் கிடையாதுங்க. ஒரு கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொன்னால் அது கோவமாக இருக்கும். அதான் வேலையில் கோவப்படுன்னு சொல்கிறது. நான் சொல்கிறது வேலையில் கோவப்படுன்னா சண்டை போடுன்னு அர்த்தம் கிடையாது. கரெக்ட். வேலையில் அந்த கருத்தை வந்து நீங்கள் உங்களோட வேலையை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிறதுக்கான உத்தியோகம், அவ்வளோதான். ஸோ அது வந்து என்னென்னா ரோட்டில் நடக்கிறத பார்க்கும்போது அது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வேகம் வருது. கோவன்றதோட வேகம்னு கூட வச்சுக்கலாம். எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்து எதுவும் பண்ண முடியாமல் கையால் தனமாக நீங்கள் இருக்க வேண்டியது தெரியுமா. இதே நம்ம 20 வருஷம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. 20 இல்லை ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. எதுவாக இருந்தாலும் போய் டேரிங்காக போய் டம்முன்னு போடுவோம். நம்மலாம் ரோட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து வாட்சி திருடிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் யாருன்னு தெரியல. போகிறவங்க யாராவது தனியாக போயிடுச்சுன்னா கத்தியை காட்டி வாட்சை கழட்டிட்டு போயிடுவான். இப்போ என்ன பண்ண முடியாது, போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோம் ஏரியாவில் உள்ளவங்களாம் சேர்ந்து. ஆனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், நம்மளே இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சேர்ந்து நைட்டு ஒரு 3 பேர் 4 பேர் அங்கங்கே தனியாக நின்று டியூட்டி பார்க்குறது. எவன் சந்தேகம் கடைசியில் அவனை பிடிச்சிட்டோம். பிடிச்சி போலீஸில் கொடுத்தோம். பிடிக்கும்போது அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இருக்கும்ல அதில். சரி என்ன பண்ண முடியும். அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ஆக்ஷன் பிளாக்கு போலீஸ் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அவனும் போயிட்டு என்ன இவங்க அடிச்சாங்கலாம் சொல்ல முடியும். நீ திருடினே மோனன்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இப்போ வந்து நீ திருடினாய் உனக்கு 150 ரூபா ஃபைனு, நீ அவனை அடித்தாய் உனக்கு 1000 ரூபா ஃபைனுன்ற லெவலில் இருக்குது. திருடுன தப்பு கிடையாது, திருடவனை பிடிச்சது தான் தப்புன்ற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. வேற நான் சொல்றது அப்படியே எடுத்துக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்துக்கணும். அப்படியே எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது வந்து நீ ரூல் படி தப்பா சொல்லிட்டு நீ அதை சொன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாருமே எனக்கு களத்தில் இறங்க தயாரா இல்லைங்க. அன்னைக்கு வந்து ஒருத்தன் தப்பு பண்ணா பயப்படுவான். ஏன்னா எவனாவது உதைப்பான்னு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை எவனும் உதைக்க முடியாது. முடிஞ்சா வந்து நம்மளை வீடியோ தான் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவன் வந்து பண்ணிப்பான்னு சொல்லி தைரியமாக தப்பு பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி வேறு மாதிரிலாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த வேகம் தானே தவிர இதில் என்ன கோவம். சார் நீங்கள் பொதுவாக திருநெல்வேலி தூத்துக்குடி பேக்ட்ராப் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க. இது முதல் முறையாக வேலூர் பேக்ட்ராப். இந்த ரத்தமோட டிராவல் எப்படி இருக்கு? ஏன் வேலூர்?
வேலூர்ன்ற நான் நிறையா புழங்கினது என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி. நான் நிறையா புழங்கினது வந்து இங்கே இந்த பக்கம் தான், நார்த் தமிழ்நாடு தான், மெயினாக சென்னை. என்னென்னா சென்னைனா நான் சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டேன், ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி சும்மா 100 கிலோமீட்டருக்கு அங்கேயும் பைக்கில் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்தவாசி தான் எனக்கு சிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை வரைக்கும் எனக்கு சிட்டி தான். எனக்கு என்னுடைய 1 ஹவரில் நான் பைக்கில் எவ்வளோ தூரம் போகிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்து என் கண்ட்ரோலில் உள்ள ஏரியா மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா கும்பிடி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த மக்கள் கூட நான் நிறையா பழகியிருக்கேன், ரியல் எஸ்டேட் டைம்லேயும் சரி, மற்ற நேரங்கள்லேயும் சரி. வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் உண்டு என் கூட படித்தவங்க. ஏன்னா ஒரு சென்னை வாசின்னும் போது சென்னை மக்களோட இது மட்டுமே நம்ம தெரிஞ்சிருக்கிறது சில பேர் இந்த அவுட்ஸ்கர்ட்டில் போய் பழகும்போது அவங்களோட கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா வச்சு ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து தங்கர் பச்சான் சார் பண்ண படங்கள், அப்புறம் சேரன் சார் கூட தங்கச்சி படம், அதெல்லாம் வந்து இந்த பன்ருட்டி, இந்த பக்கம் கடலூர் பன்ருட்டி, இந்த ஏரியா வச்சு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஏரியா வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது கொஞ்சம் பேர் கூட நம்ம பா ரஞ்சித் கூட நம்ம சென்னையோட அவுட்ஸ்கர்ட்டை வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாரு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சரி நம்ம அவங்க அளவுக்கு ரொம்ப ஆளுமையோடு வந்து அந்த கல்ச்சர் அப்படியே கரெக்டாக பண்ணிட முடியாது, சரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று பண்ணுவோம். சரி நமக்கு எது சென்டர் பார்ட் எது, இந்த பக்கம் சிட்டிக்கு அப்புறம் இந்த பக்கம் சென்டர் பார்ட்னா வேலூர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கு டிவிஷன். வேலூர் காட்பாடி அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த இதில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் காட்பாடி இருக்கும், இந்த பக்கம் வேலூர் இருக்கும், அந்த பக்கம் வாணியம்பாடி இருக்கும், இந்த பக்கம் ஆம்பூர் இருக்கும், இந்த பக்கம் ஆற்காடு இருக்கும், அந்த பக்கம் ராணிப்பேட்டை இருக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். நீங்கள் அந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரக்கோணம் இருக்கும், இந்த பக்கம் இன்னொரு காஞ்சிபுரம் சம்திங், இந்த பக்கம் இப்படி அந்த ட்ரெயின் வந்து த்ரூட் பெங்களூர் வரைக்கும் இப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நடுவில் 7 கிலோமீட்டரில் 2 சிட்டியும் ஜாயின் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வேலூரில் வந்து ஹைவேஸுக்கு நடுவில் 8 பிரிட்ஜ் இருக்கிற ஒரே ஊரை தான். நான் அதான் யாரா கட்டினேன், யார் இங்கே வந்து பவரில் இருக்கும்போது இது கட்டினாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அதுவும் சிட்டிக்குள்ளே ஹைவேஸ் போகும், எல்லாத்துக்கும் பிரிட்ஜஸ், எல்லாமே க்ளீனாக இருக்கும், எல்லா இடமும் வந்து வேலூர் தூய்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துருக்கேன் நிறையா. நான் வந்து அங்கே வந்து டைலாக் எழுதுறக்கா போவேன். பக்கத்துலேயே ஒரு சிட்டி, நம்ம இங்கே வந்து டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் ஓடிடலாம். ஸோ வேலூரை வச்சு பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது அதை பற்றி அப்சர்வ் பண்ணி வேலூர் காட்பாடி அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம் சித்தூர். ஸோ சித்தூர்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே வந்து ஒம்பு பண்ணான்னா அவனுக்கு என்ன, இங்கேருந்து ஒருத்தன் அங்கே போய் ஒரு பிரச்சனை பண்ணால் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி மாறும், இந்த போலீஸோட லெவல் என்ன, அந்த போலீஸோட பவர் என்ன, இவங்க இங்கே வரணும்னு என்ன பண்ணாங்க, இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே அந்த ஒரு ஆக்ஷன் தீம் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பார்டர் ஏரியா டோட்டலாக இங்கிட்டு வந்து சூலூர்பேட்டை கிட்ட நம்ம இதை தாண்டினோடனே கும்மிடிப்பூண்டி தாண்டினோடனே வருது நெல்லூர் போகிற வழியில் ஒரு பார்டர். இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை, அந்த பக்கம் சத்தியவேடு அங்கே ஒரு பார்டர். அதுக்கடுத்து திருத்தணி நகரி அது ஒரு பார்டர். அதுக்கடுத்து வேலூர் காட்பாடி சித்தூர் அது ஒரு பார்டர். அந்த பக்கம் குடியாத்தம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழமனூர் அது ஒரு பார்டர். இது வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் இப்படி ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஓ இங்கே வந்து 2 தட்டு தட்டிட்டு அங்கே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா எவனும் அங்கே வர முடியாது. ஏன்னா அந்த பார்டருக்குள்ளே நம்ம போனால் வீக் தானே. அது எல்லாம் இந்தியா தான், நம்ம இந்தியா தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஊர்லேயே அப்படி தானே வில்லேஜில் எடுப்போம். ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு வந்து அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான்னா அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்குள்ளே பார்டருக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி தான் நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஸ்டேட் பார்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து பிரியன் சார் வந்து முன்னாடி சும்மா சொல்லிட்டு இருப்பார், சார் நம்ம பார்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், பார்டர் வச்சு படம் பண்ணணும் சார், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார், 2 லாங்குவேஜும் மிக்ஸ் பண்ணி. ஏன்னா பார்டர்லலாம் 2 லாங்குவேஜ்காரங்களும் 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து கேரளாவை தான் அண்டர்லைன் பண்ணி திருவனந்தபுரம் பார்டரில் நடக்கிறதா முதல்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். அது மைண்டில் இருந்து தான் கதை இல்லை இந்த களம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. அப்போ நம்ம சரி நம்ம கொஞ்சம் காரமாக படம் எடுக்கணும், ஆந்திரா பார்டரை வச்சுருவோம், அப்போ நம்ம சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கையில் எடுக்கும்போது பார்த்தா அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு உள்ள. ஏற்கனவே நம்ம நிறையா அங்கே திருப்பதி போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கு இல்லையா, ரேணிகுண்டா அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆறில் கூட நிறையா அந்த பார்டர்லாம் பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அது எடுத்து 180 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க வரவங்களுக்கு என்ன இல்லை ஒரு முழு நீள ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நல்ல ஃபாஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ எனக்கு எல்லாருமே விறுவிறுப்பாக படம் பார்க்கணுன்றதை விரும்புகிறாங்க. என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக்கில் உங்கள் படமாக தான் நல்லா பரபரன்னு இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பரபரப்பு இந்த படத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஸ்டோரியோட இதே வந்து தீமே வந்து கொஞ்சம் ஒரு வேகமான தீமு. அது மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேயும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து படம் வந்து ஒரு ஜெட் வேகத்தில் தான் போயிட்டுருக்கும். அது இல்லாமல் வந்து நான் ஒரு சிங்கிள் ஷாட்டு அதெல்லாம் சொன்னல, அது மாதிரி நிறைய ட்ரீட்ஸ் இருக்குது உள்ளே போனீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு மேக்கிங்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல கேமராமேன் சுகுமார் சார் பண்ணியிருக்கிறாரு.
நல்ல மியூசிக் டைரக்டர் தேவி, நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அண்டு சமுத்திரகனி, நம்ம யோகி பாபு, எங்கள் மாமா விஜயகுமார் சார், இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க உள்ள. எல்லோரும் நம்ம முரளி சர்மா வில்லனாக பண்ணியிருக்காரு. எல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். அந்த கேரக்டரே வந்து அப்படியே ஃபிட்டாக அந்த மாதிரி. ஹரிஷ் பேரடி, நம்ம முத்துக்குமார், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஜெயபிரகாஷ் சார், ஜேபி சார், துளசி அம்மா, பிரியா பவானி சங்கர் தான் ஹீரோயின். அது தெரியுன்றதுனால, எல்லாருக்கும் தெரியுன்றதுனால சொல்லேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா யதார்த்தமாக இருக்கும். இது எல்லாம் சொல்ல எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் தெரியும். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் யதார்த்தமாக இருக்கும். கௌதம் மேனன் சார் வந்து ஒரு கேமியோ தான், பட் அவர் தான் பண்ணணுங்கிறதுல என்கிட்ட கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீ கதை பண்ணுவீங்களான்னா உண்மையிலே வந்து அந்த சீன் அவருக்குன்னே பண்ண மாதிரி தான். அப்படியே துணியை மேலே போட்டு தைச்ச மாதிரி தான். அப்படி அவர் பண்ணால் நல்லா இருக்குன்றதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாதுன்ற மாதிரி. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரும் வந்து இந்த அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க்கை அவர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து யதார்த்தமாக பண்ண வச்சுருக்கோம். எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க. படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. ஸ்பாட்டில் வந்து ஹீரோ ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு. ரொம்ப விஷால் வந்து டைமிங் தானே. அவர் நல்லா நடிப்பார், நல்லா ஃபைட் பண்ணுவார், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் டைமிங்க்கு வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து அவரை வச்சு நல்லா எடுத்துடலான்ற நம்பிக்கை வந்துடும்ல. அதை வந்து பண்ணார். அதுதான் மிகப்பெரிய ஒரு அண்டு கதை மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். அதனால் ஒவ்வொரு சீனும், ஓ சார் அந்த சீன் அன்றைக்கி சூப்பர் சார், ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் அது அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பண்ணுறன்றது தான் அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ வந்தீங்கன்னா என்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எங்களை நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கோன்னு நினைப்பீங்க. அந்த அந்த நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான்.